வணக்கம், இது உங்கள் யுவாtamiltech சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ சிட்டி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பூஜை ரூமில் யூஸ் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மல் சாம்பிராணி போடுறதுக்கு வந்து தேவையான அந்த தீ அந்த தீ கங்கு சொல்லுவோம்ல, நம்ம இந்த தூபக்காலில் போட்டு கறி போட்டு பார்த்துருக்கோம், அது வந்து அவைலபிளாக இருக்கிறது இல்லை சிட்டி லைஃப்பில். ஸோ அதனால் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணுறோம். நார்மலாக வந்து நம்ம சாம்பிராணி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சாம்பிராணி யூஸ் பண்ணுறோம். பட் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கம்பேர் பண்ணும்போது நம்ம நார்மல் சாம்பிராணி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுவும் சில நார்மல் சாம்பிராணியில் மூலிகை கலந்த சாம்பிராணி யூஸ் பண்ணுறது தான் இன்னும் பெஸ்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக அந்த ஸ்மெல்லு புகை அது மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் சாம்பிராணி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன வழிமுறை இருக்குது. நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை சிட்டியில் இருந்தாலும் சரி, இல்லை வில்லேஜில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த நார்மல் சாம்பிராணி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதான் இந்த வீடியோட நோக்கமே. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். என்ன நான் அதுக்காக என்ன நான் யூஸ் பண்ண போகிறேன் தீக்காக என்னென்னா, நம்ம நார்மலாக எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்காயோட தொட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இது கம்பல்சரி எல்லா வீட்லையும் கிடைக்க போகிற பொருள் தான். நீங்கள் தேங்காய் உள்ளே திருவிட்டு இது வந்து தூக்கி தான் எறிய போகிறோம். ஸோ இது எல்லாமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை தான் நம்ம வந்து தீயாக யூஸ் பண்ணி இந்த கனல் கொண்டு வர போகிறோம். இதுக்கப்புறம் இதில் தான் நம்ம சாம்பிராணி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மல் சாம்பிராணி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவ், இன்னும் நீங்கள் வந்து உங்கள் வீடே வந்து ஒரு தெய்வீக மனமாக வரணும், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக வரணும், வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இன்னும் நிறைய அந்த சாம்பிராணியில் வந்து மூலிகை கலந்த நிறைய சாம்பிராணி இருக்குது. அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை கேட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த தேங்காய் தொட்டியை வச்சு இப்போ எப்படி இதை வந்து நம்ம வந்து தூப யூஸ் பண்ணுறது, பூஜை அறைக்கு இல்லை நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் தொட்டியை நம்ம நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ கேஸ் வந்து ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணி பற்ற வைக்க போகிறோம். ஸோ பக்கத்தில் கொஞ்சம் எந்த ஒரு பொருள் இல்லாமல் பார்த்துக்கங்க. ஸோ இப்படி ஆன் பண்ணும்போது என்ன நடக்கணும்னா, கொஞ்சம் நேரம் அது எரியும். எரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அது வந்து ஃபுல்லுமே பற்றிக்கிட்டே எரியும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கேஸ் விட கம்மியாக கூட வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் தொட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் கேஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து இது வந்து அப்படியே பற்றிக்கிட்டே எரியும். அப்போ வந்து ஹீட் ஆகி பற்றிக்கிட்டே எரிய வந்தோடனே நீங்கள் வந்து கேஸை கூட ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நல்லா எரியும் போது தீ வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள். அதே மாதிரி பக்கத்தில் எந்த ஒரு பற்றிக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளையும் வைக்காதீங்க. ஸோ நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். ஒரு 2 நிமிஷமாவது ஆகும் தேங்காய் தொட்டி கொஞ்சமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு கெரோசின் கிடச்சதுன்னா கூட நீங்கள் டைரெக்டாக இந்த தூபக்காலில் வச்சு நீங்கள் கெரோசின் பற்ற வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லா வீட்லேயும் இப்போ கெரோசின் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் இப்போ என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக கேஸில் பற்ற வச்சுட்டு அது தூக்கி அப்படியே நீங்கள் வந்து தூபக்காலில் வச்சிட்டிங்கன்னா தீயாக வந்துடும். பாருங்கள், எரிய ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் தொட்டி. ஸோ தேங்காய் தொட்டி எரிய ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பெருசாக வரும், தீ கொஞ்சம் பெருசாக வரும். நான் கொஞ்சம் லாங் ஷாட்டில் காமிக்கிறேன். தீ கொஞ்சம் இப்போ பெருசாக வரப்போகுது. சம்டைம்ஸ் அதில் தேங்காய் இல்லாமல் இருந்தால் பார்த்துக்குங்க. இப்போ கூட ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. கொஞ்சம் ரொம்ப ஸ்லிம்மாக வச்சுட்டோம்னா, தேங்காய் இருந்ததுன்னா அந்த எண்ணெயில் இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லும் தேங்காவை வந்து சுரண்டி எடுத்துருங்க, அதான் பெஸ்ட்டு. சம்டைம்ஸ் இப்போ நல்லா பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்ப ஸ்லிம்மில் வச்சிட்டேன். கொஞ்சம் இது எரிஞ்சு அடங்குச்சுன்னா நீங்கள் தூக்கி தூபக்கால வச்சிடலாம்.
இது வந்து நீங்கள் கனலாக யூஸ் பண்ணலாம், தீ கனலாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாம்பிராணி போடலாம். ஸோ அந்த தேங்காய் தொட்டியில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா போய் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் புகையெல்லாம் வரும், பயப்படாதீங்க. ஸோ இப்போ நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதை தூக்கி நம்ம தூபக்கால வச்சு இது நல்லா எரியட்டும். எரிஞ்சு அந்த தீ உங்களுக்கு கிடைச்சிரும். கிடைச்சிச்சுன்னா இதை வச்சு நீங்கள் வந்து சாம்பிராணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன மூலிகை சாம்பிராணி. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இது ஆன்லைனில் கூட கிடைக்கும். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதில் சில மூலிகைலாம் சேர்த்துருக்கு. ஸோ இது வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கு யூஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அதனால் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து சாம்பிராணி போடலாம். ஸோ இந்த சாம்பிராணி வந்து நம்ம வீடு ஃபுல்லும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூஜை ரூமுக்கு காமிச்சிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு ஃபுல்லும். இப்போ நம்ம வந்து வீடு ஃபுல்லாக இதை வந்து காமிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்படி தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணுற மெத்தடு. நீங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தேங்காய் தொட்டி எரியும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா தீ நிறையா வரும். அப்போ மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, சேஃப்டிக்காக. எதுவும் ஆகாது, சேஃப்டிக்காக தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நார்மலாக வீட்டுக்கு சாம்பிராணி போடலாம். ஸோ இந்த டப்பு டப்புன்னு சவுண்டெல்லாம் வரும், ஏன்னா இது வந்து